வணக்கம் அண்ணா. ஆஸ்திரேலியா தமிழ் பொறியாளர் அமைப்புக்கு எங்களுடைய கிராம சேவையாளரும் இங்கே நிற்கின்றார். பள்ளிக்கூடத்தில் குடும்பங்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதை போன்று கோயிலிலும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கிராம சேவையாளரும் தன்னால் இயன்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவருடைய பக்கங்களால் அந்த உதவிகளை மக்களுக்கு எடுத்துக் கொடுக்க முடியாத சூழ்நிலையால் நான் அவரிடம் பல தடவை ஃபோன் பண்ணி கதைத்த போது தானும் வருகின்றேன் என்று என்னிடம் கூறிய போது நான் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். அந்த குடும்பங்களின் நிலைப்பாட்டை நேரடியாக பார்ப்போமாறுங்கள். அதாவது பருப்புக்கடந்தான் பள்ளிக்கூடத்தில் இந்த சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு வீட்டில் இருக்க முடியாதவாறு இங்கு இருக்கின்றார்கள். இதை நான் காணொளி ஊடாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு இயலாத ஒரு குழந்தையும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கிராம சேவையாளரிடமும் அவரும் உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லுங்கள் சார். முடிஞ்சளவு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எங்களை சைட்டாலையும் இது வரைக்கும் கொமிஷன் வந்து கொடுக்குற அளவில் சனம் பட்டினியாக கிடக்கிற கட்டம் தான் வரும். ஆகவே முடிஞ்ச அளவு உதவுனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கிராம சேவையாளரும் அதை தான் முன்வைக்கின்றார். மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்குமாறு. நன்றி அண்ணா. நன்றி 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 நன்றி. வணக்கம் அண்ணா. ஆஸ்திரேலியா தமிழ் பொறியாளர் அமைப்புக்கு இந்த வீட்டுக்கு விட போகவே முடியாது என்றால் சகலமும் தண்ணீர் சூழப்பட்டு இவர்கள் அங்கே கோயிலிலே தஞ்சம் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் சமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சில அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவை உள்ளதால் ஆஸ்திரேலியா பொறியாளர் அமைப்புக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இது தண்ணியால் சூழப்பட்டு இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே தண்ணியால் சூழப்பட்டு இருக்கின்றது. இந்த உதவியை செய்ததற்கு உங்களை அன்போடும் கொடுக்கின்றேன். தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. இவர்களும் அங்கே கோயிலிலே தண்ணி கிடைத்திருக்கின்றார்கள். கிராம சேவையாளர் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பயனளிக்கவில்லை. இதை ஆஸ்திரேலியா பொறியாளர் அமைப்புக்கு ஊடாக இந்த காணொலியை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அங்கே வெளியில் உள்ள போக முடியாத சூழலால் வெளியானவர்கள் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வணக்கம் அண்ணா. ஆஸ்திரேலியா பொறியாளர் அமைப்புக்கு ஊடாக பருப்புக்கடந்தான் கிராமத்திலிருந்து இந்த காணொலியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வீடுகளில் இருக்க முடியாதவாறு இங்கே கோயில் வளாகத்துக்குள் கோயிலிலே வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கின்றது. இங்கேயும் 6-7 குடும்பங்கள் இருக்கின்றார்கள் என்பதனையும் இந்த காணொலி ஊடாக ஆஸ்திரேலியா தமிழ் பொறியாளர் அமைப்புக்கு பருப்புக்கடந்தானிலிருந்து இந்த காணொலி ஊடாக நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன். நன்றி. இங்கு பல குடும்பங்கள் கோயில்களையும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு காணொலி ஊடாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையால் அவர்கள் தங்களுடைய உடைமைகளை இங்கே கோயிலிலே கொண்டு வந்து இங்கேயும் அவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி. அன்னை தாய் தமிழ் அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து தமிழ் பொறியாளர் அமைப்பு ஊடாக மதன், ஸ்ரீதரன், லாலா, சிவவாதம், சரணியா, சத்ய ரவி சங்கர் என்கின்ற குடும்பங்கள் 6 குடும்பங்களும் இணைந்து இந்த உதவியை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பருப்புக்கடந்தான் மக்களின் சார்பாக அடாத மழையின் விடாமல் பெய்து கொண்டிருந்த மழையின் காரணமாக பல மக்கள் அங்கே சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் எங்களுடைய திருநாவுக்கரசு புதல்வர் சிறியண்ணா ஊடாக இவ்வுதவியை நான் கேட்டிருந்தேன்.
அப்போது நிச்சயம் செய்து தருவதாக கூறி எங்களுடைய தமிழ் பொறியாளர் அமைப்பு ஊடாக இந்த உதவியை செய்து தந்திருக்கின்றார்கள். இதில் செய்து தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று பல பகுதிகள் அங்கே வெள்ளத்தால் மூழ்கி காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த இந்த நிதியை வைத்துக்கொண்டு இந்த வாழ்வாதார உதவியை செய்து கொடுக்கின்றோம். அனைத்து உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மன்னார் மாவட்டம் பரப்பகன்தான் கிராமத்தில் விடாத மழையினால் சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ் பொறியாளர் அமைப்பு ஊடாக நிதி உதவிகளை அனுப்பி உடனடியாக இந்த வாழ்வாதார உதவியை செய்து கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்று பரப்பகன்தான் கிராமம் கிழக்கு மேற்கு 2 பிரதேசங்களிலும் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இங்கு கொடுக்கப்படுகின்ற இடம் கிழக்கு. முதலாவது கொடுக்கப்பட்ட கோயிலில் வைத்து கொடுக்கப்பட்ட இடம் மேற்கு என்கின்ற பிரதேசமாக 2 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு 1,50,000 ரூபாய்க்கு இன்று சாமான்கள் வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று இன்னும் பல இடங்கள் அங்கு இருக்கின்றது. அந்த காணொளிகளையும் அதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்வேன். அவர்களுக்கும் இவ்வுதவியை செய்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.